பாஜக மீது திமுக தலைவர் கருணாநிதி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாரதிய ஜனதா ஒருபோதும் மதவாதத்தை முன்னிறுத்தவில்லை என்றார். வளர்ச்சியை முன்னிறுத்தியே பாஜக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மதத்தை வைத்து பிரிக்க பார்க்கிறது என்றும் மொழி வெறி பிடித்து அலைகிறார்கள் என்றும் ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். வெளிப்படையாகத்தான் நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். ஏனென்றால் இங்கே அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். மதவாதத்தினால் தமிழக மக்களை பிரிக்க பார்க்கிறார்கள் என்று சொல்கிறார். மதமாற்றத்தை மத பிரிவினையை ஏற்படுத்தி தமிழகத்தில் காலூன்ற நினைக்கிறது என்று சொல்கிறார். இல்லை, நாங்கள் வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்துத்தான் காலூன்றுகிறோம்.